الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: وما أرسلناك إلا رحمة للعالمين. وقال النبي صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى يكون هواه تبعا لما جئت به، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தலைப்பு அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆற்றிய அற்புதங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முஅஜிஸா, ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொரு விதமான அற்புதங்களை கொடுத்தார். இந்த அற்புதங்களை பார்த்து ஈமான் கொண்டவர்கள் மிக குறைந்தவர்கள் தான். எல்லா நபிமார்களினுடைய வாழ்க்கையையும் அவர்களுடைய நடைமுறைகளை பார்த்து ஈமான் கொண்டவர்கள் தான் அதிகம். நபியுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் தஆலா குச்சியை கொடுத்திருந்தான், கடலை பிளந்தது, பாதையாக ஆக்கியது. நபியுனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு இறந்தவர்களை ஹயாத்தாக்கும் ஆற்றலை, பிறவி குருடை குணப்படுத்துகிற சக்தியை அல்லாஹ் கொடுத்திருந்தான். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்திற்கு இரும்பை உருக்கும் ஆற்றலை, கையை வச்சு பிணைஞ்சா நம்ம மாவு பிணைஞ்ச மாதிரி அவர்கள் இரும்பை பிணைகிற ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருந்தான் என்றெல்லாம் குர்ஆனும் ஹதீஸும் பேசுகிறது. ஒவ்வொரு நபிக்கும் ஒரு சக்தியை கொடுத்த அல்லாஹ் எல்லா முஅஜிஸாவையும் மொத்தமாக சேர்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கினார். உலகத்திலே எத்தனை நபிமார்கள் தோன்றினார்களோ அத்தனை நபிமார்களினுடைய மொத்த அற்புதமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. வரலாறுகளில் நிறைய சான்றுகளை பார்க்க முடியும். அதுல நாம ஒரு சில அற்புதங்களை மட்டும் பார்க்க இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வானத்தை வசப்படுத்தி கொடுத்திருந்தார். வானம் வசப்படும். வரலாற்றிலே நிறைய செய்திகள் உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலாவினுடைய மடியிலே படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வந்து விட்டது. இந்த வஹி வந்துருச்சுன்னா பெருமானாரால் தாங்கிக் கொள்ள முடியாது. வஹியின் மயக்கம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹியை தாங்கி அந்த மயக்கத்தையும் தாங்கி அலி ரலியல்லாஹு தஆலாவினுடைய மடியிலேயே படுத்து விடுகிறார்கள். அலி ரலியல்லாஹுக்கு அஸர் தொழுகையினுடைய நேரம் போகிறது, சூரியன் மறைந்து போகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண் விழிக்கிறார்கள். அலி ரலியல்லாஹுவினுடைய முகத்தை பார்க்கிறார்கள். அலியே, அஸர் என்ன ஆனது என்று கேட்டார்கள். நாயகமே, நீங்கள் மடியிலே படுத்துறங்கிக் கொண்டிருக்கிற பொழுது எழுப்புகிற அளவிற்கு தைரியமும் மனதும் எனக்கு இல்லை நாயகமே, அதனால் நான் பேசாமல் விட்டுவிட்டேன் நாயகமே. மறைந்த சூரியனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதிக்கச் செய்தார்கள். மறைந்த சூரியனை பெருமானார் உதிக்க வைத்து அலி ரலியல்லாஹு தஆலா அஸரை தொழுததற்கு பிறகு மீண்டும் சூரியன் மறைகிறது. எல்லா ஹதீஸ் நூல்களிலும் பதிவான வரலாறு. சூரியனும் தன் கட்டுப்பாட்டில். அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். இன்னைக்கு இஸ்லாமியர்கள் ஃபுல்லா சூரியனின் கட்டுப்பாட்டில். யோசித்து பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, யூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் இந்த ஆற்றலை கொடுத்திருந்தான். யூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போர் செய்து கொண்டிருக்கிறார்கள். போரின் மரபு சூரியன் மறைந்து விட்டால் வெற்றியும் இல்லை, தோல்வியும் இல்லை, அடுத்த நாள் போரை தொடர வேண்டும். வெற்றி கிடைக்கிற வேளையில் சூரியன் மறையப் போகிறது. அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், யூசா அலைஹிஸ்ஸலாம், ரப்புல் ஆலமீனே, காலையில்
காலையிலிருந்து மாலை வரை செய்த எல்லா முயற்சிகளும் வீணாகிவிடும் ரப்பே. வெற்றி கிடைப்பதற்கு இன்னும் சில நிமிடங்கள் தான் இருக்கிறது ரப்பே. நீ சூரியனை மறையவிடாமல் தடுத்திருந்தால், சூரியனை மறையவிடாமல் பாதுகாத்தால் எங்களுக்கு வெற்றி கிடைத்துவிடும் ரப்பே என்று சொல்லுகிற பொழுது மறைந்த சூரியன் மீண்டும் வெளிச்சத்தை தருகிறது, மீண்டும் வெளிச்சத்தை பெறுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் போரிலே வெற்றி கொண்டதற்கு பிறகு சூரியன் மறைந்ததாக வரலாறு உண்டு. அந்த ஆற்றலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு வழங்கினார். ஒரு கிராமவாசி வருவார், புகாரியிலே பதிவான வரலாறு அது. நாயகத்திடத்திலே வந்து சொல்கிறார், நபியே நாயகமே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மாவிலே குத்பா நிகழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் வந்தாரே, நாயகமே கால்நடைகள் எல்லாம் இறந்து போய்விடும் போல் தெரிகிறது நாயகமே, கடுமையான பஞ்சமாக இருக்கிறது நாயகமே, கடுமையான பஞ்சமாக இருக்கிறது நாயகமே, நீங்கள் தான் ஏதாவது வழி செய்ய வேண்டும் நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கரம் ஏந்துகிறார்கள், துஆ செய்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவை முடித்து வீட்டுக்கு செல்லவில்லை. கொட்டோ கொட்டென்று மழை கொட்டுகிறது. கொட்டிய மழை அடுத்த வாரம் வரை கொட்டுகிறது. வாரக்கணக்கில் மழை. அடுத்த வாரம் அதே கிராமவாசி வர்றாரு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே ஜும்மாவுல வர்றாரு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார், நாயகமே போதும் நாயகமே, போதும் நிறுத்துங்கள் நாயகமே. மழையை உருவாக்கியவர்களைப் போல போதும் நாயகமே, அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா, யா அல்லாஹ் எங்களுக்கு வேண்டாம், கிராமப் பகுதியிலே மழை பெய்யச் செய்வாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஜும்மாவை முடித்து வெளியே செல்லுகிற பொழுது சூரிய பிரகாசம் சஹாபாக்களினுடைய மேனியை தொட்டது என்று வரலாறு சொல்லி காட்டுகிறதே. அந்த வானத்தின் ஆதிக்கம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தார். அபூ உமாமத்துல் பாஹிலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள், அரபு நாட்டு கடுமையான பஞ்சத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் துஆ செய்கிறார்களாம். தொழுகையை முடித்துவிட்டு துஆ செய்கிறார்கள். அபூ உமாமத்துல் பாஹிலி சொல்கிறார்கள், அல்லாஹும்ம ர்ஸுக்னா ஸமனன் வ லபனன் வ ஷஹ்மன் வ லஹ்மா. யா அல்லாஹ் எங்களுக்கு நெய்யை அதிகமாக்கி தருவாயாக, பாலை அதிகமாக்கி தருவாயாக, கொழுப்பை அதிகமாக்கி தருவாயாக, கறியை அதிகமாக்கி தருவாயாக. இப்படிலாம் சொன்னதனுடைய நோக்கம், மழை பெஞ்சாத்தான் ஆடு நல்ல மேயும், மழை பெஞ்சாத்தான் புற்கள் வளரும், ஆடுகள் மேயும், கறி அதிகமாகும், பால் அதிகமாகும், கொழுப்பு அதிகமாகும், நெய் அதிகமாகும். பெருமானார் மழையை கேட்பதற்கு இப்படி கேட்கிறார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், அந்த வருடம் மதீனா நகரத்திலே நெய் அதிகமாக விற்பனையானது, பால் அதிகமாக உற்பத்தியானது. அந்த வருடம் அதிகமான கறிகள் மார்க்கெட்டுக்கு வந்தது, சந்தைக்கு வந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை கேட்டார்களோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படியே செய்தான், மழையை கொடுத்தான். வரலாறு சொல்லும். ரபியா பின்துல் முஹப்பித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு பெண்மணி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கடுமையான பஞ்சம். சஹாபாக்கள் எல்லாம் சொல்கிறார்கள், நாயகமே நாவறட்சி ஏற்பட்டு விட்டது நாயகமே, நாவறட்சி பாலைவன பகுதியிலே செல்லுகிற பயணம், நாவறட்சி ஏற்பட்டு விட்டது நாயகமே, இது தொடர்ந்து சென்றால் மரணங்கள் நேரும் நாயகமே, நீங்கள் தான் உதவி செய்ய வேண்டும் நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ ஆட்டை விரட்டின மாதிரி அப்படி வானத்துல விரட்டுறாங்க. இப்படிங்கிறாங்க. ரபியா சொல்லுவார்கள், ஆங்காங்கே இருந்த மேகங்கள் அத்தனையும் ஒன்று கூடியது. நாங்கள் எங்கே இருக்கிறோமோ அந்த பகுதியிலே மழையை கொடுத்தது. எங்களிடத்தில் இருக்கிற பாத்திரங்கள் அத்தனையிலும் நாங்கள் தண்ணீரை நிரப்பிக் கொண்டோம். அதற்கு பிறகு மழை நின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு வானத்தின் ஆதிக்கமும் உண்டு என்பதை ரபியா சொல்லி காட்டுகிறார்கள். தபுக் போர்க்களம் இஸ்லாமிய வரலாற்றிலே நீண்ட தூரம் சென்று போர் செய்த போர்க்களம் கஸ்வத்தே முஅஷ்ஷரா, கடினமான போர்க்களம் என்று சொல்லப்படுகிற போர்க்களம் தபூக் போர்க்களம். போருக்கு செல்லுகிற பொழுது தண்ணீர் இல்லை. சஹாபாக்கள் ஆலோசனை கொடுத்தார்கள், ஒட்டகத்திற்குள்ளே தண்ணீர் இருக்கும். பொதுவாகவே ஒட்டகம் ஒரு 6 மாசத்துக்கு தேவையான தண்ணீரை உள்ளே சேர்த்து வைத்துக் கொள்ளும். சஹாபாக்கள் சொன்னார்கள், நாயகமே ஒட்டகத்தை அறுத்து அதில் இருக்கிற தண்ணீரை பயன்படுத்தலாம் நாயகம். இதை போன்று பெருமானார் பயன்படுத்துகிறார்கள். ஒரு சில ஒட்டகங்கள் அறுக்கப்படுகிறது, ஒரு சில நாள் கழிகிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா வருகிறார்கள், நாயகமே இப்படியே ஒட்டகத்தை அறுத்து தண்ணியும் குடிச்சு கறியை சாப்பிட்டா அடுத்த
அடுத்து நம்முடைய பயணம் கஷ்டமாகிவிடும் நாயகமே. நம்மிடத்தில் இருக்கிற ஒட்டகைகள் குறைவு, ஆனால் நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டும் நாயகமே. நாயகமே, அல்லாஹ் தான் உங்களுக்கு ஏராளமான ஆற்றலை கொடுத்திருக்கிறான். நீங்கள் ஒட்டகத்தை அறுத்துத்தான் தண்ணி வரணும்னு ஏதாவது சட்டம் இருக்கிறதா நாயகமே? அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள் நாயகமே என்று சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை எல்லாம் ஒன்று சேர வைத்து பெருமானார் தொழுகை நடத்துகிறார்கள். ஸலாத்துல் இஸ்திஸ்கா, மழை தொழுகை நடத்துகிறார்கள். பெருமானார் துஆ செய்கிறார்கள். தொழுதுவிட்டு துஆ செய்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை கீழே வைக்கவில்லை. மழை கொட்டியது. வாகனங்களுக்கு தண்ணீர் கொடுத்தார்கள். தானும் பிடித்துக் கொண்டார்கள். தேவையான அளவுக்கு நீரை சேகரம் செய்தார்கள் என்று வரலாறு சொல்கிறது. இந்த வானத்தின் ஆதிக்கத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிறைவாக வெகுவாக வழங்கியிருந்தார். அடுத்த ஆதிக்கம் மியா, தண்ணீரின் ஆதிக்கம். கடல், மழை, கடலினுடைய ஆதிக்கம், ஆற்றின் ஆதிக்கம், கிணற்றின் ஆதிக்கம், இப்ப நீர் ஆதிக்கம். தண்ணியை போய் நாம ஆதிக்கம் பண்ண முடியுமா? ஆனால் பெருமானாரால் முடியும். நிறைய சான்றுகள் ஹதீஸ் நூல்களிலே. ஹுதைபியா ஒப்பந்தம் 1400 சஹாபாக்கள் செல்கிறார்கள் ஹுதைபியாவிற்கு. இந்த மக்கத்து காஃபிர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீரை தடை செய்கிறார்கள். தண்ணி எல்லாம் கொடுக்க முடியாதுன்றான். வந்து உம்ரா செய்ய முடியாது என்று தடை செய்கிறார்கள். பெருமானாருக்கு பெரும் தடை விதிக்கப்படுகிறது. நீர் இல்லை. பெருமானாரிடத்திலே சஹாபாக்கள் வந்து சொல்கிறார்கள், நாயகமே, தொழுகைக்கு ஒழு செய்வதற்கு கூட தண்ணீர் இல்லை நாயகமே. பெருமானார் இருக்கிற நீரை கொண்டு வாருங்கள் என்றார்கள். 1400 பேர்த்துல இருந்த தண்ணி எவ்வளவுன்னா ஒரு குடம் அளவுக்கு தான் தண்ணி இருந்துச்சு. அதுல பெருமானார் ஒரு செம்பை எடுக்கிறார்கள். அந்த செம்பிலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழு செய்கிறார்கள். அடுத்து ஒரு செம்பை எடுத்தார்கள். பெருமானார் தன் விரல்களை விட்டுக் கொண்டார்கள். செம்புக்குள்ளே ஊற்றிக்கொண்டே இருந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு கைத்தடிதான் ஆறாக உருவானது. 12 பாறைகளை அடிக்க 12 ஊற்றுகளாக பிறந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி சஹாபாக்கள் எழுதுகிறார்கள். அனஸ் இப்னு மாலிக் சொன்னார்கள், பெருமானாரின் கைக்குள் இருந்து நீர் ஊற்று வருவதை நான் இந்த கண்களை கொண்டு கண்டேன் என்கிறார்கள். இந்த கண், அந்த ஊற்றிலே தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. 1400 சஹாபாக்களும் ஒளி செய்கிறார்கள். குளிப்பவர்கள் குளித்தார்கள். கால்நடைக்கு கொடுத்தார்கள். ஒட்டகம் எவ்வளவு குடிக்கும்? 6 மாசத்துக்கு தேவையானதை குடிக்கும் இல்ல? ஒட்டகங்கள் குடித்தது, கால்நடைகள் குடித்தது, எல்லாம் நிறைந்தது. ஆனால் அந்த ஒரு செம்பு தண்ணீர் குறையவில்லை என்று இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா தன்னுடைய கிதாபிலே வடிக்கிறார்களே. பெருமானாரின் கையே ஊற்றாக மாறியது. உலகத்துல யாருக்கும் கொடுக்காத அற்புதத்தை பெருமானாருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கினார். யோசித்து பார்க்கிறோம். வேறொரு பயணத்திலே தாத்துல் லிகா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் சொல்கிறார்கள், நாயகமே, தண்ணீர் எல்லாம் பற்றாக்குறையாகி விட்டது நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீலாவை எடுத்து வாருங்கள். மீலா என்று சொன்னால் தோல் துருத்தி. அன்னைக்கு அந்த தோல்ல செஞ்ச பாத்திரங்களை வைத்து அதற்குள்ளே தான் தண்ணீரை ஊற்றி வைக்கிற பழக்கம் இருந்தது. சஹாபாக்களிடத்தில் பெருமானார் அழைத்தார்கள், அந்த தோல் துருத்தியை எடுத்து வாருங்கள் என்றார்கள். தோல் துருத்திய சஹாபாக்கள் மேல ஒரு முடிச்சு போடுவாங்க, கீழே ஒரு முடிச்சு போட்டுருவாங்க. மேல ஒரு முடிச்சு, கீழே ஒரு முடிச்சு. அந்த முடிச்ச லேசா ஊத்தா அந்த தண்ணீர் ஒரு பைப்புல வந்த மாதிரி அதை கொண்டு அவர்கள் குடிப்பார்கள், ஒழு செய்து கொள்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் தண்ணீரை எடுத்து ஒழு செய்து தன்னுடைய உமிழ் நீரை அதிலே சேர்த்து அந்த மீலாவிலே தோல் துருத்தியிலே ஊற்றுகிறார்கள். ஊற்றிவிட்டு சொன்னார்கள், திரும்பும் வரை, வீடு திரும்புகிற வரை உங்களுக்கு தண்ணீர் பஞ்சம் வராது என்றார்கள். இருக்கிற துருத்தி ஒன்றுதான். அதிலிருந்து அவிழ்த்து அவர்கள் பயன்படுத்தினார்கள். 700 பேர்கள் பயன்படுத்துகிறார்கள். பயன்படுத்திக் கொண்டே இருந்தார்கள். போர்க்களம் முடிந்து வீடு வருகிற வரை, தாயகம் வருகிற வரை அந்த தண்ணீர் குறைந்ததாக வரலாறு இல்லையே. அன்புக்குரியவர்களே, இந்த ஆற்றல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானாருக்கு தானே வழங்கியிருந்தார். வேறு யாருக்கு கொடுத்தார்? எண்ணி பார்க்கிறோம். நீரின் ஆதிக்கம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முழுமையாக வழங்கப்பட்டது. குபாவிலே ஒரு கிணறு இருக்கிறது. மஸ்ஜிதே குபா இன்றைக்கும் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களோடு செல்கிறார்கள். குபாவினுடைய கிணற்றிலே நீர் மட்டம் ஆக தாழ்ந்து போனது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆக தாழ்ந்து போனது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ஒளி செய்து அதற்குள்ளே ஊற்றுகிறார்கள். ஃபதஃபலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கேணியில கொஞ்சம் துப்புனாங்க, அவ்வளவுதான், கொஞ்சம் துப்பினார்கள். அதற்கு பிறகு அந்த கேணியிலே உஸ்மான் ரலியல்லாஹுவினுடைய ஆட்சி காலத்திலே அறிவிக்கிறார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு என் ஆட்சி காலம் வரை தண்ணீர் வற்றவில்லை, பெருமானாரினுடைய லேசான அந்த உமிழ் நீர் தான் பட்டது, அதற்கு பிறகு அந்த நீர் வற்றவே இல்லை. அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம், பெருமானாரினுடைய ஆற்றல் என்ன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக்குக்கு போயிட்டு இருக்காங்க. போகும்போது சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, தபூக்குக்கு செல்கிறோம், இந்த நேரத்திலே நாம் செல்லுவோம், தபூக்கிலே உள்ள ஊற்று எம்போய தபூக், நான் அந்த ஊற்றிலே ஒளி செய்கிற வரை நீங்கள் கை வைக்க வேண்டாம் என்றார்கள். நான் ஒளி செஞ்சதற்கு பிறகுதான் நீங்கள் ஒளி செய்ய வேண்டும், கை வைக்க வேண்டாம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வேண்டாம்னு சொன்னா தான் நம்ம ஆளு வச்சு பாப்பாங்களே, அது சஹாபாக்கள் காலத்திலே இருந்துச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதினுடைய நோக்கம் ரசூலுல்லாஹ் முந்தி போகணும்ங்கிறதுக்காக அப்படி சொன்னாங்க. ஆனா ஏதோ தங்களத்தினால் ரசூலுல்லாஹ் வரவில்லை, அதனால் நேரமாகி விட்டது, நாம ஒளி செய்யலாம் என்று 2 சஹாபிகள் அதில் ஒளி செய்தார்கள். அந்த 2 சஹாபிகளுடைய கையும் வெண்மையாக மாறியது வரலாறு சொல்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள், யார் கை வைத்தது என்றார்கள். 2 சஹாபிகள் சொல்லப்படுகிற பொழுது, நான் தான் வேண்டாம் என்று சொன்னேனே, நீங்களே அதாபை சம்பாதித்துக் கொள்கிறீர்களே, நீங்களே அதாபை சம்பாதித்துக் கொள்கிறீர்களே. பெருமானார் சொல்லி தடுத்ததை செய்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலேயே தண்டனை கொடுத்தார். அதற்கு பிறகு பெருமானார் ஒளி செய்கிறார்கள். ஒளி செய்து விட்டு பெருமானார் சொன்னார்கள், முஆத் இப்னு ஜபல், எனக்கு பிறகு நீ நீண்ட காலம் வாழலாம். முஆதினுடைய ஆயுளை குறித்து பெருமானார் பேசுகிறார்கள். எனக்கு பிறகு நீ வாழலாம் என்றால் பெருமானாருக்கு பிறகு முஆத் வாழுவார் என்றுதான் அர்த்தம். எனக்கு பிறகு நீ வாழலாம், வாழுகிற காலம் வரை இதை கண்டிப்பாக நீர் வற்றாது முஆத், நீ பார்த்துக்கொள் முஆத் என்றார்கள். முஆத் ரலியல்லாஹு தஆலா இறக்கிற வரை அந்த எம்போஏ தபூக்கை சென்று பார்ப்பார்களாம், அந்த நீர் வற்றியதாக வரலாறு இல்லை. நீரின் ஆதிக்கம் பெருமானாருக்கு வெகுவாக வழங்கப்பட்டிருந்தது. வரலாற்றில் ஒரு செய்தி, யமனிலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சந்திப்பதற்காக ஒரு குழு வந்திருக்கிறார்கள். வக்த யமனி, பெருமானாரிடத்தில் ஈமான் குறித்து, இஸ்லாம் குறித்து, மார்க்கம் குறித்து சட்டங்களை எல்லாம் பெற்றுக் கொண்டார்கள். அதுல ஒருத்தர் ஜியாத் இப்னுல் ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா, ஜியாத் இப்னுல் ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகிறார்கள். நாயகமே, எங்கள் வீட்டில் ஒரு கிணறு இருக்கிறது நாயகமே, கோடை காலத்திலே வற்றி போகிறது, குளிர்காலத்திலே தண்ணீர் கிடைக்கிறது. ஆனா இந்த கோடை காலத்துல நாங்க எதிரிகளை எல்லாம் தாண்டி போய் தண்ணீர் எடுத்து வருகிற சூழல் இருக்கிறது நாயகமே, எதிரிகளிடத்திலே நாங்கள் செல்ல வேண்டிய சூழல் இருக்கிறது நாயகமே, நீங்கள் தான் அதிலிருந்து ஏதாவது மாற்று வழி எங்களுக்கு செய்து கொடுக்க வேண்டும் நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒண்ணும் பேசல. ஒரு 7 கல்லை எடுத்தாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 7 கல்லை எடுத்து ஏதோ சில வார்த்தைகளை பேசினார்கள். ஜியாத் இப்னுல் ஹாரிஸ் ரலியல்லாஹு இடத்திலே அந்த 7 கல்லையும் கொடுத்தார்கள். இதை போய் பிஸ்மில்லாஹ் சொல்லி ஒவ்வொன்றாக ஒட்டுமொத்தமா போடாத. சில பேர் சைத்தானுக்கு கல் அடிக்கும் போது 7ஐயும் சேர்த்து அடிக்கிறது. என்ன சில நாதாக்கள் இருக்கிறாங்க, அடுத்தவன் மண்டையிலே அடிக்கிறது. இந்த 7ஐயும் ஒட்டுமொத்தமாக போட வேண்டாம், ஒவ்வொன்றாக பிஸ்மில்லாஹ் சொல்லி போடு என்றார்கள். ஒவ்வொன்றாக பிஸ்மில்லாஹ் சொல்லி போடுகிறார்கள், ஒவ்வொன்றாக போட்டார்கள். அதற்கு பிறகு ஜியாத் இப்னுல் ஹாரிஸ் எழுதுகிறார்கள், எங்கள் கிணற்றிலே நீர் வற்றவே இல்லை, கோடை காலத்திலும் வற்றவில்லை, குளிர்காலத்திலும் வற்றவில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானார் கொடுத்த கல்லுக்கு அல்லாஹ் வழங்கிய ஆற்றல் அலாதியானது. இந்த சக்தியை யார் கொடுத்தது? யோசித்து பார்க்கிறோம். வரலாற்றில் ஒரு செய்தி, ராஷித் இப்னு அப்துல்லா சிலை வணக்கத்திலே திளைத்து போனவர். சுவா என்ற ஒரு சனம், ஒரு சிலையை போய் வணங்குறார். சுவா, அந்த சிலையை வணங்கிக் கொண்டிருக்கிற பொழுது அந்த சிலை சொல்லிச்சான், மூதேவி நீ இவ்வளவு பெரிய அறிவாளியா இருக்க, ஏன்ட்ட வர்றியே, முகமது மதீனாவிலே இருக்கிறார், அவரிடத்துல போன அந்த சிலை சொல்லிச்சான். சிலை சொல்லி 2வது நாளும் போகிறார். 2வது நாளும் சொல்லுகிறது, நீ இங்கே வருகிறாய் ராஷித், நீ பின்பற்ற வேண்டியவர் முகமது அங்கிருக்கிறார். 3வது நாளும் சொன்ன உடனே மதீனாவிற்கு
விரைவு வாகனம் ஒன்றை, குதிரை ஒன்றை எடுத்துக்கொண்டு மதீனாவிற்கு வருகிறார். அந்த முகம்மதை பார்க்க வேண்டும், முகம்மதை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்க வரும்போது அவருடைய மனதுக்குள்ளே ஒரு ஏக்கம் வருகிறது. நம்ம கிணத்துல தண்ணியே இல்லையே, நம்ம கிணற்றுல, வீட்டுல இருக்கிற கிணற்றுல தண்ணீரே இல்லை. மனசுலதான் நினைக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சந்தித்தார், நடந்த செய்தியை சொன்னார். சொல்லிதான் நான் வந்திருக்கிறேன் என்று நடந்த செய்தியை சொன்னார். ஈமான் கொண்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் இருக்கிற ஆடை ஒன்றை வெட்டினார்கள், துணி ஒன்றை வெட்டினார்கள், வெட்டி அவரிடத்திலே கொடுத்தார்கள். ராஷித், இதை கொண்டு போய் உன் கிணற்றிலே போடு என்றார்கள். அவர் கேட்கவே இல்லை, மனசுலதான் நினைச்சிட்டு வர்றாரு. நாயகத்தை பார்க்க வேண்டும், ஈமான் கொள்ள வேண்டும், நம்ம கிணத்துல தண்ணி வேற கம்மியா இருக்கிறே என்று நினைத்துக் கொண்டுதான் வந்தார். பெருமானார் உள்ளத்தை அறிந்து சொன்னார்கள், ராஷித், நீ இதைத்தான் நினைத்து வந்திருக்கிறாய், இந்த துணியை கொண்டு போய் போடு, தண்ணீர் கிடைக்கும். துணியை போட்டார், அதற்கு பிறகு நீர் வற்றியதாக வரலாறு இல்லை. இந்த ஆட்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கவில்லையா? அனஸ் ரலியல்லாஹு தஆலா 10 ஆண்டு காலம் பணிவிடை செய்த அனஸ் ரலியல்லாஹு தஆலாவினுடைய கிணத்துக்கு பேரே நசூர். அந்த கிணத்துக்கு பேரே நசூர்னு அரபியில சொன்னா சந்திப்போம்னு அர்த்தம். எல்லாரும் வரிசையா வந்து உட்கார்ற கிணறு அந்த கிணறு. இன்னைக்கும் அந்த அரபகத்துல ஒரு பழக்கம் இருக்கு, பலதியான்னு சொல்லி ஒரு இடம் சொல்லுவான். அந்த இடத்துக்கு எல்லாரும் போயிருவாங்க, தமிழ்நாட்டுக்காரங்க எல்லாம். இப்ப சந்திப்பதற்கு என்று ஒரு இடத்தை ஏற்படுத்துகிற வழமை அன்றிலிருந்து இருந்தது. அனஸ் ரலியல்லாஹுவினுடைய தோட்டத்திலே அந்த கிணத்தை சுத்தி தான் எல்லாம் உட்கார்ந்து இருப்பாங்களாம். நசூர் என்ற கிணறு. அந்த கிணறு வட்டுகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். பெருமானார் ஒளி செய்து அந்த கிணற்றிலே துப்பினார்கள். அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், எனக்கு என்ன ஆற்றல் தெரியுமா? பெருமானார் துஆ செய்தார்கள். அதனால் என் வயசு அல்லாஹ் தஆலா 100க்கு மேல தூக்கிட்டான், என்னுடைய பேரம்பேத்திகளை 100க்கு மேல அல்லாஹ் அதிகமாக்கிட்டான். எல்லா தோட்டத்திலும் வருஷத்திற்கு ஒரு விளைச்சல் என்றால் என் தோட்டத்திலே 2 விளைச்சல் இருக்கும். என்னுடைய தோட்டத்தில் கிணறு வற்றியதே இல்லை, நான் மட்டும் என் கிணற்றை பயன்படுத்தவில்லை, பக்கத்தில் இருக்கிற அத்தனை தோட்டங்களுக்கும் என் கிணற்றிலிருந்து தான் நீர் செல்லும் என்று அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார்கள். என்றால் அன்புக்குரியவர்களே, அண்ணல் பெருமானாரினுடைய ஆற்றலை அளக்க முடியுமா? அருஷ் மதீனாவில் இருக்கிற ஒரு முக்கியமான கிணறு, தண்ணியே இல்லை, தூண்டு போன கிணறு. இந்த கிணற்றிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து காலாட்டிட்டு இருக்காங்க. ஒண்ணு மொட்டைக்கேணி காலாட்டிக் கொண்டிருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தோழர்கள் சொன்னார்கள், நாயகமே, இந்த கிணற்றிலே நீர் இருந்தால், தண்ணீர் இருந்தால் சஹாபாக்களுக்கு வசதியா இருக்குமே நாயகமே, சஹாபாக்களுக்கு வசதியாக இருக்குமே நாயகமே என்று சொல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் தண்ணியை வாளில எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமிழ்ந்து கொடுத்தார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், அந்த தூந்து போன கிணற்றிலே ஒரு வாளி தண்ணீரை தான் ஊற்றினார்கள், மொட்டை கிணற்றிலே ஊற்றினார்கள். பெருமானார் எழுந்து வருகிற பொழுது வாளியை வைத்து தண்ணீர் அள்ளுகிற அளவுக்கு தண்ணீர் ஊறியது. மேல இருந்தே வாளியை விட்டு தண்ணீரை எடுத்து விடலாம். ஊறி நிற்கிற கிணற்றை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய தோழர்களின் ஆட்சி நடக்கும், அந்த ஆட்சியில் என்னுடைய மோதிரம் இந்த கிணற்றுக்குள் நான் விழும். பெருமானார் சொல்கிறார்கள், இந்த கிணற்றில் தான் என் மோதிரம் உள்ளே விழும், அந்த மோதிரத்தை யாரும் எடுக்க முடியாது. அப்பொழுதிருந்து சமுதாயத்திலே ஃபித்னா ஆரம்பமாகிவிடும், குழப்பம் ஆரம்பமாகிவிடும். எந்த ஆட்சியில் விழுகிறதோ அந்த ஆட்சி தலைவர் ஷஹீதாக்கப்படுவார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இதேபோல் நடக்கிறது. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருந்த மோதிரத்தோடு அந்த கிணற்றின் கரையிலே உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே அந்த மோதிரம் உள்ளே விழுகிறது, மோதிரம் கிணற்றுக்குள்ளே விழுகிறது. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா ஆளை விட்டு எடுப்பதற்கு என்ன தேடியும் கூட கிடைக்கவே இல்லை. உஸ்மான் ரலியல்லாஹுவை பார்த்து அலி ரலியல்லாஹு சொன்னார்கள், பெருமானார் சொல்லிவிட்டார்கள், அந்த மோதிரம் கிடைக்காது, நீங்கள் ஷஹீதாக்கப்படுவீர்கள் என்ற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றே சொல்லிவிட்டார்கள் என்றார்களே. பெருமானாருக்கு நீரின் ஆதிக்கமும் உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படை நடத்தும் முகமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். ஹுனைனுக்கு செல்கிற வழி. இந்த நேரத்தில் கடுமையான தண்ணி தாகம். அலி ரலியல்லாஹு தஆலா அழைச்சு, அலியே, யார
கடைசியில ஒரு அம்மா ஒட்டகத்துல தண்ணி கொண்டு வருது, 2-3 குடம் ஒட்டகத்துல தண்ணி. அந்த அம்மா இடத்துல அலி ரலியல்லாஹு தஆலா போய் சொன்னாங்க, பக்கத்துல ஏதாவது தண்ணி இருக்குமான்னு கேட்டாங்க. அந்த அம்மா சொல்லுச்சு, நேத்து இன்னாரம் நான் புறப்பட்டதுன்னுச்சு. தண்ணி எடுக்க நேத்து இன்னாரம் 24 மணி நேரம் போய் அந்த தண்ணீரை 3 குடம் 4 குடம் கொண்டு வருகிற அந்த அம்மாவை பார்த்த அம்மா, அவ்வளவு தூரம் நாங்க போக முடியாது, எங்களிடத்திலே ஒரு அதிசய மனிதர் இருக்கிறார், அந்த மனிதரிடத்திலே அந்த தண்ணீர் குடத்தை நீ கொடுத்தால் அந்த குடம் அப்படியே உனக்கு தண்ணீராக இருக்கும், நாங்கள் எல்லாம் பயன்படுத்திக் கொள்வோம். நீ என்ன லூசான்னு கேட்டுச்சு அந்த அம்மா. அலி ரலியல்லாஹு தண்ணியெல்லாம் பயன்படுத்துவீங்கன்னா அது அப்படியே இருக்கும்னா அது எப்படி இருக்கும்? இல்ல, எங்கள்கிட்ட ஒரு அதிசய மனிதர் இருக்கிறார். அந்த அம்மா சரி வான்னு சொல்லி எல்லாம் சேர்ந்து போறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்க்கிறது அந்த பெண்மணி பார்க்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அனுமதி கேட்கிறார்கள். அம்மா, உன் கடத்திலிருந்து ஒரு சொட்டு தண்ணீர் கூட குறையாது அம்மா. புகாரியிலே பதிவான வரலாறு இது. ஒரு சொட்டு தண்ணீர் கூட குறையாது அம்மா, நீ இதை கொடு அம்மா, எல்லோருக்கும் பயனாக இருக்கும், உனக்கும் பயனாக இருக்கும். ஒரு குடத்தை தயங்கி தயங்கி அந்த அம்மா கொடுக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோருக்கும் கொடுக்கிறார்கள், ஊட்டுகிறார்கள், எல்லோரும் குடித்தார்கள், கால்நடைகள் குடித்தது, அந்த தண்ணீர் அப்படியே இருந்தது. அம்மா, இந்த குடத்தை நீ வைத்துக்கொள், உன் தண்ணீரில் ஒரு சொட்டு கூட குறையவில்லை. ஆனாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபகாரத்திற்கு பிரதி உபகாரம் செய்கிற பண்பாடு கொண்ட நாயகம், நீங்கள் என்னென்ன சாப்பாட்டிற்கு பொருள் வைத்திருக்கிறீர்களோ அந்த தஸ்வீதுகளை, அந்த ஜாதுகளை, சோறுகளை கொண்டு வாருங்கள். சோறுனா அவங்க இந்த அரைச்ச மாவு, நெய் இதெல்லாம் வச்சிருப்பாங்க, அதெல்லாம் கொண்டு வாங்கன்னு சொல்ல ஒரு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துணியை விரிக்கிறார்கள். எல்லோரும் கொண்டு வந்து தன்னுடைய சக்திக்கு ஏற்றவாறு கொட்டுகிறார்கள். அத்தனையும் கட்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணி இடத்திலே கொடுக்க, என்னால் தூக்க முடியல, தூக்க முடியாத அளவுக்கு கொடுத்தார்கள். என்னால் தூக்க முடியவில்லை, சஹாபாக்களை அனுப்பி ஒட்டகத்திற்கு மேல் வைத்து நீங்கள் அனுப்பி வையுங்கள் என்று சொல்ல அந்த பெண்மணி தன்னுடைய கபீலாவுக்கு சென்றது. இப்படி ஒரு அதிசய மனிதரை நான் பார்த்தேன், இப்படி ஒரு அதிசய மனிதரை பார்த்தேன். அவருக்கு ஒரு குடம் தண்ணீர் கொடுத்ததற்காக அவர் என்னிடத்திலே நடந்து கொண்ட முறை என்ன தெரியுமா என்று அந்த அம்மா சிலாகித்து பேசுகிறது. ஆனால் அந்த கபீலா ஈமான் கொள்ளவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படை நடத்துகிற பொழுது எல்லா ஊர்களையும் பிடித்து வருகிறார்கள். அந்த பெண்மணியின் ஊர் வருகிற பொழுது பெருமானார் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், நமக்கு நீர் கொடுத்த பெண்மணியின் ஊர் வந்து விட்டது, அந்த ஊருக்குள்ளே நீங்கள் நுழைய வேண்டாம். அந்த பெண்மணி இப்பொழுது சொன்னார்கள், பார்த்தீரா அந்த முத்து முகம்மதை பார்த்தீரா, கொஞ்சம் நீர் கொடுத்ததற்காக எல்லா ஊர்களையும் பிடித்து வந்த அந்த முகம்மது நம்முடைய ஊரை தண்ணீர் கொடுத்ததற்காக பிடிக்கவில்லை என்று சொல்ல அந்த ஊரார் அத்தனை பேர்களும் சேர்ந்து ஏறத்தாழ 300 பேர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் கரம்பட்டி இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்று வரலாறு சொல்கிறது. அன்புக்குரியவர்களே, அந்த நாயகத்தின் அற்புதத்தை அளந்து சொல்ல முடியுமா? எண்ணி பார்க்கிறோம். அபூ தாலிப் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சிறிய தந்தை பயணம் செய்து கொண்டிருக்கிற பொழுது கடுமையான தாகம். தம்பி, கடுமையான தாகமாக இருக்கிறதப்பா முஹம்மத், எனக்கு ஏதாவது தண்ணீர் கிடைக்குமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் இருக்கிற குச்சியை எடுத்து அருகில் இருக்கிற பாறையிலே 2 தட்டு தட்டினார்கள். அருகில் இருக்கிற பாறையிலே 2 தட்டு தண்ணீர் பிறக்கிறது. அபூ தாலிப் சொல்லுவார்கள், இந்த தண்ணீரை போன்று நான் குடித்ததே இல்லை. அஸ்வா மினல் லபன், பாலை விட தெளிவாக இருக்கிறது. அலா மினல் அஸல், தேனை விட சுவையாக இருக்கிறது என்று சொல்லி குடித்தார்களாம். இவ்வளவு ஆற்றல், நீரின் ஆதிக்கம் பெருமானாருக்கு சொந்தம். உணவில் பரக்கத் பெருமானாருக்கு சொந்தம். ஆயிரக்கணக்கான வரலாறுகள் சான்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொட்டதில் எல்லாம் பரக்கத். அதுல உணவுல எவ்வளவு பரக்கத் அல்லாஹ் கொடுத்திருந்தான். புகாரியிலே ஒரு ஹதீஸ் பதிவாகும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா, கடுமையான பசி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு பசி மயக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. யாராவது வீட்டுக்கு கூட்டு போய் சாப்பாடு கொடுப்பாங்களா, வீட்டுல தங்க வச்சு சாப்பாடு கொடுப்பாங்களான்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த வழி அபூபக்கர் ரலியல்லாஹு வந்தாங்க. வந்த உடனே அஸ்ஸலாமு அலைக்கும் யா அபூபக்கர், இவங்க பசியில அஸ்ஸலாமு அலைக்கும் யா அபூபக்கர், இக்ரிஅனி, வீட்டுக்கு கூட்டு போய் சாப்பாடு கொடுன்னாங்க. இந்த இக்ரிஅனிங்கிறதுக்கு 2 அர்த்தம் இருக்கு. ஓதி காட்டுங்கள்ங்கிறதுக்கு இக்ரிஅனியை பயன்படுத்துவாங்க, வீட்டுக்கு கூட்டு போய் விருந்தாளியா வச்சுக்கோங்கிறதுக்கு இக்ரிஅனியை பயன்படுத்துவாங்க. இக்ரிஅனி யா அபூபக்கர், அபூபக்கர் ரலியல்லாஹு மாத்தி புரிஞ்சிட்டு ஏதோ ஓதித்தான் காட்ட சொல்றாருன்னு பக்கத்துல உட்கார்ந்து சூரத்துல் பக்ரா ஓதி காட்டினாங்களாம். 2 ஜுஸ் அப்படி நெளிகிறார். 2 ஜுஸ் அது நாம ஓதுன மாதிரியா ஓதுவாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு? நீ டீ நெளிச்சு
இவர் நினைக்கிறார் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு இவர் எந்திரிச்சு போக மாட்டாரா, படாத பாடுபடுத்துறாரு. இவர் போன உடனே உமர் ரலியல்லாஹு வந்தாங்களாம். உமர் ரலியல்லாஹு பார்த்த உடனே ஏக்ரேனே யா உமர், உமரே நீயாவது சரியா புரிஞ்சிட்டு ஏதாவது வீட்டுக்கு கூட்டு போய் சாப்பாடு கொடு. உமர் ரலியல்லாஹு பிஸ்மில்லாஹ்னு பக்கத்துல உட்கார்ந்து ஆல இம்ரான் ஓதி காட்டினாங்க. ஒரு ஜுஸு அப்படியே ஒரு மாதிரி ஆட்டம். அடுத்து ரசூலுல்லாஹ்வே வந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் வந்த உடனே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு நினைக்கிறாங்க 4-5 சூரா தெரிஞ்சாலும் உள்ள ஓதி காட்டிட்டு போயிருச்சு. முழு குர்ஆனையும் பெற்று இருக்கிற பெருமானார் வருகிறார்கள். இக்ரின்னு சொல்லி முழு குர்ஆனை ரசூலுல்லாஹ் ஓத ஆரம்பிச்சா ஜனாஸா தான் என்று நினைத்துக் கொண்டு மெதுவாக சொன்னார்கள், இக்ரினி யா ரசூலல்லாஹ். பெருமானார் சிரித்தார்களாம். என் நாயகமே சிரிக்கிறீர்கள், நான் அபூபக்கரை போன்று பக்கராவையோ உமரை போன்ற ஆல இம்ரானையோ ஓத மாட்டேன், எனக்கு பின்னால் வா உனக்கு உணவு தருகிறேன் என்று சொல்ல வந்ததே உற்சாகம். பசித்திருந்த அபூ ஹுரைரா வேகமாக துள்ளி எழுந்து பெருமானாருக்கு பின்னால் செல்ல, நாயகத்தின் வீட்டுக்கு செல்ல அங்கு ஒரு கிளாஸிலே பால் கொடுக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு நினைச்சாங்க, நாயகத்துக்கு ஒரு பழக்கம், தன் தொண்டர்களுக்கு தன் தோழர்களுக்கு கொடுத்ததற்கு பிறகுதான் தான் குடிப்பார்கள். நம்ம தலைவர்கள் மாதிரிலாம் இல்ல, எல்லாத்தையும் சாப்பிட்டு மொங்கிட்டு மிச்சம் ஏதாவது இருந்தாக்கா தொண்டர்களே செல்லுங்கள். அதெல்லாம் ரசூலுல்லாஹ்க்கு அந்த பழக்கம் இல்ல. எல்லோரும் சாப்பிட்டதற்கு பிறகு அதை பார்த்து பார்த்து சந்தோஷம் அடைந்ததற்கு பிறகு பூமான் நபிகள் கோமான் சாப்பிடுவார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு நினைக்கிறாங்க, கிளாஸ்ல பால் வந்துருச்சு, உறுதி, ஒரு கிளாஸ் பால் உறுதி நமக்கு தான் கொடுப்பாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூ ஹுரைரா உன்னை போன்றே திண்ணை தோழர்கள் 80 பேர் பசியா இருக்கிறாங்க, எல்லாத்தையும் கூட்டு வந்துட்டாங்க. நாயகமே 80 பேர் நாயகமே, இருக்கிறது ஒரு கிளாஸ் பால் நாயகமே, ஒரு கிளாஸ் பால் ஒரு மடை குடிச்சா கூட 80 பேருக்கு கிடைக்காது நாயகமே. 80 பேர், நான் கடுமையான பசியில இருக்கேன், உன்னை போலதான் அவங்களும் இருக்கிறாங்க, நீ சொல்ற அவங்க சொல்லல, அவ்வளவுதான். 80 பேர்களையும் அழைத்து வா. 80 பேர்களையும் அழைத்து வந்து அபூ ஹுரைரா ஒரு தந்திரம் செஞ்சாங்க. முதல்ல நம்ம நின்றுவோம், ஃபர்ஸ்ட் ஆள் நாம, நமக்கு கொடுத்த உடனே கிளாஸ் உள்ள குடிச்சிட்டு கொடுத்துருவோம், என்னமோ செய்யட்ட நாயகம் என்று இவங்களா ஒரு முயற்சி. சரி என்று முன்னால் வந்து நிற்கிறார்கள். அது நாயகத்திடத்தில் இந்த முயற்சியா? முன்னால் வந்து நிற்க 80 பேர்களும் வரிசையிலே நிற்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கொடுங்கள் நாயகமே பாலை என்று கேட்க அபூ ஹுரைரா இப்படி வாங்க எல்லாம் குடிக்கட்டும்னாங்க. என்ன நாயகமே எல்லாம் குடிக்கட்டுமா, எனக்கு கிடைக்குமா? எல்லோரும் குடித்தார்கள், 80 பேர்கள் குடித்தார்கள். அப்படியே இருந்தது. அபூ ஹுரைரா குடி என்றார்கள், குடித்தார்கள், மீண்டும் குடி, குடித்தார்கள், மீண்டும் குடி, குடித்தார்கள், மீண்டும் குடி. போதும் நாயகமே, வயிற்றிலே இடமில்லை, ஒன்று ஒன்றாகவே இருந்தது. 80 பேரின் பசியை அகற்றியது இந்த பரக்கத் உலகத்திலே யாரால் கொடுக்க முடிந்தது? யோசிக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வீட்டை பற்றி எழுதுகிற பொழுது அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா எழுதுகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பாத்திரத்திலே பால் இருந்தது. நாங்கள் 1 மாத காலம் அந்த பாலை சுட வைத்து சுட வைத்து சுட வைத்து சுட வைத்து குடித்தோம், அந்த பால் குறையவே இல்லை. இப்படி நமக்கெல்லாம் இருந்துன்னு சொன்னா பால்காரன் பிரச்சனையே இல்லை என்று நினைப்பவர்கள் உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பம் நடந்தார்கள். வரலாற்றில் ஒரு செய்தி, உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நெய் கொடுத்து விட்டாங்களாம். பெருமானார் சாப்பிடுவார்கள் என்பதற்காக உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா நெய்யை கொடுத்து அனுப்பினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னைக்குமே பாத்திரத்தை வெறும் பாத்திரமா கொடுத்து அனுப்புற பழக்கம் இல்ல. அந்த நெய்யில கொஞ்சத்தை ஊத்திட்டு மீண்டும் உம்மு சுலைம் இடத்திலே கொடுத்து அனுப்புகிறார்கள். உம்மு சுலைம் இடத்திலே கொடுக்கும்போது சொன்னாங்க, இந்த பாத்திரத்தை மொத்தமா கவுத்துற வேண்டாம், அப்படியே வச்சுக்கங்க, அப்படியே வச்சுக்கங்க. நாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு சுலைம் வைத்தார்கள். உம்மு சுலைம் வைத்தார்கள். அந்த பாத்திரத்திலிருந்து நெய் சுரந்து கொண்டே இருந்தது. உம்மு சுலைமின் ஆயுள் காலம் வரை சுமந்தது. அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சி காலம். அந்த அம்மா சும்மா ஒண்ணு இருக்கல, நெய் வியாபார வேலை பார்த்துச்சான். ரசூலுல்லாஹ்க்கு கொஞ்சம் நெய் கொடுத்ததுக்காக ரசூலுல்லாஹ் பரக்கத்துக்கு துஆ செய்ய இந்த அம்மா நெய் வியாபாரத்தை ஆரம்பிச்சிருச்சு. எல்லோருக்கும் கொடுத்து 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 அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சி காலம், உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலம், உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்திலும் அந்த அம்மா அப்பதான் இறக்குறாங்க.
அன்புக்குரியவர்களே எண்ணி பார்க்கிறோம். அதுவரை அந்த நெய் சுரந்தது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல அந்த அம்மா இறந்ததுக்கு பிறகு அந்த பாத்திரத்தை யாரோ கவுத்துட்டாங்க. அதற்கு பிறகு அந்த நெய் வற்றி போனது. வரலாறு சொல்லி காட்டுகிறது. பஹ்சியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பெருமானாருக்கு நெய் கொடுத்த அன்பு தோழி பஹ்சியா, இவர்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்திரத்தை கொடுத்தார்கள். அந்த பெண்மணியும் நீண்ட காலம் வரை அந்த பாத்திரத்தை வைத்திருந்தார்கள். அதிலிருந்து அவர்களுக்கு நெய்யை அல்லாஹ் கொடுத்துக் கொண்டே இருந்தான். வரலாறு சொல்றார். ஆற்றல். அலி ரலியல்லாஹு தஆலாவினுடைய தம்பி நௌஃபல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே வந்து, நாயகமே, வீட்டிலே வறுமையாக இருக்கிறது நாயகமே, சாப்பிடுவதற்கு கோதுமை கூட இல்லை நாயகமே. பெருமானார் 2 கையிலே அள்ளி 2 முறை அள்ளி அந்த நௌஃபலுக்கு கொடுத்தார்கள். 2 கையில எவ்வளவு அள்ள முடியும்? 2 கை அள்ளினார்கள், 2 முறை அள்ளினார்கள், நௌஃபலுக்கு கொடுத்தார்கள். அதற்கு பிறகு நௌஃபல் என்ன சொல்கிறார் தெரியுமா? எங்கள் வீட்டிலே 6 மாதம் அந்த கோதுமையில் தான் சாப்பிட்டோம் என்கிறார். நம்ம ஊர் மாதிரியா ஒரு புள்ள 2 புள்ளைய வச்சுக்கிட்டு 10 பிள்ளை 12 பிள்ளைகளை வைத்துக் கொண்டு நௌஃபல் ரலியல்லாஹு தஆலா 6 மாத காலம் அந்த கோதுமையில் நாங்கள் சாப்பிட்டோம் என்று சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பரக்கத்தை அளந்து சொல்ல முடியுமா? அத்தைமா உணவிலேயும் பெருமானாருக்கு ஏராளமான பரக்கத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருந்தார். அபூ ஹுரைரா வறுமையில் வாடுகிற இந்த அபூ ஹுரைராவுக்கு பெருமானார் 21 பேரிச்சம்பழம் கொடுத்தாங்களாம். மொத்த பேரிச்சம்பழமே 21. ஒரு 1/4 கிலோ இருக்குமா? 21 பேரிச்சம்பழம் ஒரு பையில போட்டு கொடுத்து, அபூ ஹுரைரா இதை நீ வச்சுக்கோ, பசிச்சா சாப்பிட்டுக்கோ என்று கொடுத்தாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள், ஏறத்தாழ அந்த பையிலிருந்து 200 வசக் நான் தர்மம் செய்திருப்பேன் என்கிறார். ஒரு வசக்குங்கிறது 180 கிலோ. 200 வசக்குன்னு சொன்னா 3600 கிலோ நான் தர்மம் செய்திருப்பேன் ஏறத்தாழ. இருந்த பேரிச்சம்பழம் ரசூலுல்லாஹ் துஆ ஓதி கொடுத்த பேரிச்சம்பழம் 21. அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் இருந்தது, உமரின் காலத்தில் இருந்தது, உஸ்மான் ரலியல்லாஹுவின் காலத்திலே ஹர்ரா என்ற போர்க்களம். அந்த போர்க்களத்தில் அந்த பை காணாம போயிடுச்சு. பெருமானார் கொடுத்த பையை காணவில்லை. பதறி போனார்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு லின்னாசி ஹம்முன் வலி ஹம்மானி பைனஹுமு ஹம்முல் ஜராபி வ ஹம்மு ஷேக் உஸ்மானா. எல்லோருக்கும் ஒரு கவலை, உஸ்மான் ரலியல்லாஹு ஷஹீதாகி விட்டார்களே என்ற கவலைதான். ஆனால் எனக்கு மட்டும் 2 கவலை. என் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு கொடுத்த அந்த பரக்கத்தான பை காணாமல் போய் விட்டதே. அதிலிருந்து நான் எவ்வளவு தர்மம் செய்திருப்பேன். எல்லா ஹதீஸ் நூல்களும் சொல்லித் தருகிற வரலாறு. அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். தாத்துர் ரிகா போர்க்களம். பெருமானாரினுடைய முகம் வாடி போய் இருக்கிறது. ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கு போனாங்க. அம்மா வீட்ல என்ன இருக்குன்னாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு மனைவி சொன்னாங்க, 4 முட்டை தான் இருக்குன்னாங்க. 4 முட்டை. 4 முட்டையை கிண்டி உணவாக்கி ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா கொண்டு வருகிறார்கள். நாயகமே சாப்பிடுங்கள் என்றார்கள். பெருமானார் தாத்துரிக்காவுல இருந்தவங்க 700 என்ற ஒரு ரிவாயத் இருக்கிறது, 1200 என்ற ஒரு ரிவாயத் இருக்கிறது. அத்தனை பேர்களையும் அழைத்தார்கள். அந்த 4 முட்டையை சாப்பிட்டார்கள். 700 பேர்கள் சாப்பிட்டார்கள். அப்படியே இருந்தது. பரக்கத்திற்கு எத்தனை சான்றுகள். அபூ அய்யூப் அன்சாரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்குள்ளே போனவுடன் முதலில் தங்கிய வீடு அபூ அய்யூப் அன்சாரியின் வீடு. அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு ஒரு நாள் நாயகத்துக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹுக்கு விருந்துக்கு சொல்றாங்க. 2 பேர் விருந்துக்கு போயாச்சு. 2 பேத்துக்கு தகுந்த உணவு தயாரிக்கப்பட்டிருக்கிறது. 2 பேத்துக்கு விருந்து சொன்னா எவ்வளவு தயாரிச்சிருப்பாங்க? மீறி போனா 3 பேத்துக்கு 4 பேத்துக்கு தயாரிக்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருந்துக்கு சென்றார்கள். விருந்துக்கு சென்ற நாயகம் வீட்டுக்குள்ளே அமர்ந்து கொண்டு சொன்னார்கள், அபூ அய்யூப் அன்சாரிகளிலேயே அப்படி புறக்கி எடுத்த மாதிரி ஒரு 30 பேத்தை கூட்டுவாங்கன்னாங்க. நாயகமே வீட்டுல வேற எதுவும் இல்ல நாயகமே, இருக்கிறத வச்சுதான் செஞ்சிருக்கிற நாயகமே, உங்க 2 பேத்துக்கு தான் செஞ்சிருக்கோம், எக்ஸ்ட்ரா ஒருத்தரை வேண்டாம் கூப்பிடலாம், நீங்க 30 பேத்தை கூப்பிட சொல்றீங்களே, சொன்னதை செய் 30 பேத்தை கூப்பிடுன்னாங்க. அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு முக்கியமான ஆளா பார்த்து, அது வரலாற்று ஆசிரியர்கள் ஃபத்ஹுல் பாரியில எழுதும்போது எழுதுவாங்க, யார் கம்மியா சாப்பிடுவாங்களோ அவங்களா பார்த்து கூப்பிட்டாராம். அந்த கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கிற ஆளு, ஒடுங்கி போன ஆளு, எல்லாத்தையும் தேடி என்ன கொஞ்சம் ஆஜான்னு பார்க்கவா வந்தா ஒரே 30 பேர் சாப்பிட்டு போற ஆள்லாம் உண்டு அரபுகள்ல.
அதனால ஒரு மாதிரியான ஆளா கூட்டு வந்து 30 பேர் சாப்பிட்டு முடிச்சாச்சு. 2 பேத்து உணவு அப்படியே இருக்கிறது. இன்னொரு 30 பேத்தை கூட்டு வாங்கன்னாங்களாம். வந்த 30 பேத்துக்கும் பைஅத்தை கொடுத்தார்கள். சாப்பாடு முடிகிறது, பைஅத்தை கொடுத்தார்கள். அடுத்த 30 பேத்தை அழையுங்கள் என்றார்கள். அழைக்கப்படுகிறது, உணவை கொடுக்கிறார்கள், பைஅத்து கொடுக்கிறார்கள். அடுத்த 30, இப்படியே 150 பேர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 2 பேத்தின் உணவை கொடுத்தார்கள், பைஅத்தையும் சேர்த்து கொடுத்தார்கள். வரலாறு சொல்கிறார். 2 பேத்தின் உணவிலே 150 பேர்கள் சாப்பிட்டு வரலாறு. பரக்கத் இதுதான். ஃபாத்திமா ரலியல்லாஹு வீட்டுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. கடுமையான பசி. அம்மா ஃபாத்திமா, வீட்டில ஏதாவது இருக்கிறதா அம்மா? ஃபாத்திமா ரலியல்லாஹு வீட்ல ஒண்ணுமே இல்ல. வாப்பா வீட்ல எதுவுமே இல்ல வாப்பா. சரிமா, அல்ஹம்துலில்லாஹ். இல்லன்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ் தான் பெருமானார். நம்ம எப்பயுமே இன்னாலில்லாஹ் சொல்லிடுவோம். அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிவிட்டு வருகிறார்கள். பெருமானார் வெளியே வந்ததற்கு பிறகு ஃபாத்திமா ரலியல்லாஹுவின் வீட்டுக்கு விருந்து வருகிறது. கொஞ்சம் ரொட்டி, கொஞ்சம் கறி. கொஞ்சம் ரொட்டி, கொஞ்சம் கறி. இத பார்த்த உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா தன் பிள்ளைகளுக்கு கொடுக்க மனமில்லை. ஹசன் பசியோடு இருக்கிறார்கள், ஹுசைன் பசியோடு இருக்கிறார்கள், அலி ரலியல்லாஹு பசியோடு இருக்கிறார்கள். ஏன் அன்பு மகள் ஃபாத்திமாவும் பசி. 2 பிள்ளைகளை அழைத்து, ஹசனையும் ஹுசைனையும் அழைத்து வாப்பா வீடு வரை வந்துவிட்டு சென்றார்கள். சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த ரொட்டியை கொண்டு போய் வாப்பாவிடத்தில் கொடு என்றார்கள். பசிக்கிறது என்று பன்மநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அம்மா பிள்ளைகளுக்கு எவ்வளவு ஆசை இருக்கும். நம்ம பிள்ளைகளா இருந்தா அம்மா நானா பாத்துக்குவாங்க, ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பிட்டுருவோம் என்று உட்கார்ந்து போனவங்க யாராவது கூப்பிட்டு வச்சு சாப்பாடு கொடுப்பாங்களா? 2 பேரும் எடுத்துக்கொண்டு ஓடுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்டிருக்கிறார். அந்த தட்டோடு போய் ஃபாத்திமா ரலியல்லாஹு கொடுத்து விட்டாங்க. இப்பதான் உணவு வந்ததாம், உங்களுக்கு கொடுத்தார்கள் என்று சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு தெரியாதா? ஃபாத்திமாவின் குடும்பத்தில் என்ன நடக்கிறது என்று தெரியாதா? அம்மா ஹசன், இதை எடுத்துக்கொண்டு செல் வீட்டுக்கு, நான் பின்னால் வருகிறேன் என்றார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு சொல்லுவார்கள், ஹசன் ரலியல்லாஹு ஒவ்வொரு 8க்கும் ரொட்டி கூடுது, கறியும் கூடுது, ஒவ்வொரு 8க்கும் அதிகரிக்கிறது. ஃபாத்திமாவின் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா முதல்ல வந்த ரொட்டி 4 ரொட்டி 3 ரொட்டி கொஞ்சம் கறி. ஆனா இப்ப பார்த்தாக்கா 30 ரொட்டி 40 ரொட்டியா தெரியுது. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா ஹதா மின் இன்தில்லாஹ், ஹதா மின் இன்தில்லாஹ், இது அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து வந்ததல்லவா என்று சொல்லிக்கொண்டு அந்த ரொட்டியை வைக்கிறார்கள். பெருமானார் உள்ளே நுழைகிறார்கள். இந்த வார்த்தை கேட்ட உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அம்மா நீ சொன்ன இதே வார்த்தையை தான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். அம்மா ஹதா மின் ஃபضل ரப்பி, ஹதா மின் ஃபضل ரப்பின்னு சொன்னாங்க. அதை போன்றுதான் நீயும் சொல்கிறாய், அல்லாஹ்வினுடைய அருள் வந்திருக்கிறது அம்மா என்று குடும்பமே சேர்ந்து சாப்பிட்டார்கள். வரலாறு சொல்கிறது. அன்புக்குரியவர்களே, என்னை பார்க்கிறோம், பரக்கத்தை அல்லாஹ் கொடுத்தான். பாத்திமா உணவுகளில் பரக்கத் பெருமானாரிடத்திலிருந்து. மரங்களின் ஆதிக்கம் பெருமானாருக்கு சொந்தமானது. வரலாற்றிலே நிறைய செய்திகள் உண்டு. உஸ்துவானத்தி ஹன்னானா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தூண்ல சாஞ்சி குதுபா ஓதுவார்கள். புதிய மெம்பர் தயாரிக்கப்பட்டு விட்டது. அந்த தூணிலே சாயவில்லை என்பதற்காக அந்த தூண் அழுததாம். நாயகத்தின் முதுகு என் மீது படவில்லை என்று அந்த தூண் அழுகிறது. சஹாபாக்கள்லாம் ஒரே முனங்கல் சத்தத்தை கேட்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பயுமே யாருக்குமே கஷ்டம் கொடுத்து பழகாத நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் என்ன உன்னை விட்டு பிரிஞ்சா போயிட்டேன், பக்கத்துல தான் இருக்கிறேன் என்று கீழே இறங்கி போய் அந்த தூணை தட்டி கொடுக்கிறார்கள், ஆறுதல் கொடுக்கிறார்கள். பெருமானார் தட்ட ஆறுதல் சொல்ல சொல்ல அந்த தூணினுடைய முனங்கல் சத்தம் குறைந்தது. எல்லா ஹதீஸ் நூல்களும் சொல்லி காட்டுகிறது. மரத்தின் ஆதிக்கம் மாணவிக்கு சொந்தம். கலாஉல் ஆஜா, தன் தேவையை பூர்த்தி செய்வதற்காக உமர் நபிகள் கோமான் செல்லுகிற பொழுது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், ஒரு மரத்தை கூட்டாங்களாம். மரத்துக்கு பக்கத்துல போய் சொன்னாங்களா, எனக்கு பின்னாடி வான்னாங்களாம். எனக்கு பின்னாடி வா. அந்த மரம் வேரோடு கலண்டு கொண்டு ஏதோ இங்க அந்த பூனைப்படைனா பின்னாடி போறானா இல்லையா, பாய்காட், யாரு பாடிகாட், அது மாதிரி ஒரு மரம் வருகிறது. பாடிகாட்ட ஒரு மரம் வருகிறது. அடுத்தது இன்னொரு மரத்திற்கு அருகிலே சென்று பெருமானார் என்னோடு வா என்றார்கள். இன்னொரு மரம் வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் செல்கிறார்கள். 2 மரமும் வேறு நடை ஓட்டுக்கொண்டு சென்றது. பெருமானாருக்கு பாதுகாப்பு தொந்தது மறைவிடமாக மாறியது. பெருமானார் தன் தேவைகளை முடிக்கிறார்கள். வருகிற பொழுது நீங்கள் சென்று விடுங்கள் என்று மரத்தை பார்த்து பெருமானார் சொன்னார்கள். மரம் சென்றது. வரலாறு உண்டு.
அல்லாஹ்வின் கொடுத்தால் பெருமானாருக்கு மட்டும் தானே. ஒரு கிராமவாசி வர்றாரு நாயகத்தை பார்த்து, அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எல்லாம் சஹீஹான ஹதீஸ்கள். கிராமவாசி சொன்ன அந்த மரம் அல்ல முகம்மதே, மரத்தில் இருக்கிற பேரித்தம் குலை இறங்கி வந்து உங்களை ஈமான் கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்ல, ஈமான் கொண்டு விட்டு மீண்டும் மரம் ஏறி தன் இருப்பிடத்திற்கு சென்று அமர்ந்து கொள்ள வேண்டும். நடக்குமா? யாராவது நம்ம பார்த்து போகும்போது நான் முஸ்லீம் ஆகணும்னா அந்த மரத்துல இருந்து 4 தேங்காய் அப்படியே கீழே இறங்கி வந்து உங்கள்ட்ட வந்து கரெக்டான மார்க்கம் தான் சொல்லிட்டு மீண்டும் போய் மரம் ஏறி அங்க போய் உட்கார்ந்துக்கறணும் சொன்னா நம்ம என்ன செய்வோம்? யோசித்து பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரத்தில் இருக்கிற குலையை அழைக்கிறார்கள். அந்த குலை இறங்கி வந்தது, பெருமானார் இடத்திலே வந்தது. அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், நான் சாட்சி சொல்கிறேன் நீங்கள் தான் அல்லாஹ்வின் தூதர் என்று சொன்னது. மீண்டும் அந்த மரம் சலாம் சொல்லிவிட்டு சென்றது, மேலேறி தன்னுடைய இருப்பிடத்தில் அமர்ந்து கொண்டது. இதை பார்த்த அந்த கிராமவாசி இஸ்லாமான ஆனார். இன்னொரு ஹதீஸ் ரொம்ப ஆச்சரியமான ஹதீஸ் சுபுல் ஹுதாவிலே பதிவாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃப் நகரத்திலிருந்து அடிவாங்கிக் கொண்டு வருகிற பொழுது அந்த மரம் பேசியதாம், நாயகமே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பெருமானார் ஒரு மரத்தடியில ஒதுங்கி நிற்கிற பொழுது அந்த மரம், நான் பாக்கியம் செய்தவன், எனக்கு கீழே இருளகத்தென்றே நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள், கவலைப்படாதீர்கள். தூரத்திலிருந்து ஜின்கள் வருகிறார்கள், உங்களை ஈமான் கொள்வதற்காக ஜின்கள் வருகிறார்கள், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஜின்களின் வருகை செய்தியை பெருமானாருக்கு முதலில் உணர்த்தியது மரம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசி காட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அடிமையா இருந்து இஸ்லாத்துக்கு வந்தாச்சு. முகாத்தபா உரிமை சீட்டு அந்த அம்மா எழுதி கொடுக்குது. எஜமானி அம்மா என்ன சொல்லுது? இவ்வளவு பணம் தரணும், பணத்தை கொடுத்தாச்சு, ஷர்த்து நீங்கள் விவசாயம் செய்ய வேண்டும், இத்தனை கன்றுகளை விதைக்க வேண்டும், பேரித்த மரத்தை அது வளர்ந்து பழம் கொடுத்ததற்கு பிறகுதான் நீங்கள் என்னை விட்டு செல்ல வேண்டும். நாயகத்திலே சொன்னோட சரி பரவாயில்ல நான் வர்றேன் என்று ஒவ்வொரு கன்றாக நட்டு வைக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கன்று முளைத்து பழங்கர வேண்டுமானால் ஏறத்தாழ 7 வருடம் ஆக வேண்டும். பெருமானார் நட்டு வச்சாங்க. அடுத்த வருஷத்துல எல்லாமே பழம் கொடுக்கிறது. அடுத்த வருடம் ஒரே ஒரு கன்று மட்டும் ஒண்ணுமில்ல, கொஞ்சம் லேசா வளர்ந்திருக்கு. ஒரு வருஷம் எவ்வளவு வளர்ச்சி அவ்வளவு வளர்ந்திருக்கு. இதை யார் நட்டது என்றார்கள் பெருமானார். பின்னாடி கூனி குறுகி போயிருந்த உமர் ரலியல்லாஹு, நாயகமே நீங்க எல்லாம் நட்டுக்கிட்டு இருந்தீங்க, உங்களுக்கே தெரியாம ஒண்ணு நான் நட்டு வச்சிடலாம்னு ஒண்ணு வச்சேன் நாயகமே. உமர் ரலியல்லாஹு பார்த்து சொன்னாங்க, ஒரு வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டீங்களா இல்லையா? இப்பொழுது சல்மான் விடுதலையாகி இருப்பார். அதை பிடுங்கிவிட்டு பெருமானார் அடுத்த கட்டை நட்டார்கள். ஒரு வருடம் பூர்த்தியாகிறது, அதுவும் பலன் கொடுத்தது. அதற்கு பிறகு சல்மான் விடுதலையானார். 7 வருடத்தில் கொடுக்க வேண்டிய விளைச்சலை ஒரு வருடத்தில் கொடுக்க வைக்க பெருமானாரால் முடியும். இப்ப மரத்தின் ஆதிக்கம் பெருமானாருக்கு சொந்தம். ஜமாதாத் திடப்பொருட்களின் ஆதிக்கம் பெருமானாருக்கு சொந்தம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 7 கல்ல கையில் எடுத்து வச்சிருக்காங்க. அந்த கல் தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறது. கல்லு தஸ்பீஹ் செய்கிறது. சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இப்படி எல்லாம் நம்ம கல்லு செஞ்சிச்சுனா என்ன நடக்கும்? சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் லா ஹவ்ல வலா குவா, ஒரே தஸ்பீஹ். கஹனீனில் இப்ன், ஒட்டகம் முணங்குவதை போல கல்லுக்குள்ள இருந்து சப்தம். அபூபக்கர் ரலியல்லாஹுவினுடைய கையிலே கொடுக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹுவினுடைய கையிலேயும் முணங்குகிறது. உமர் ரலியல்லாஹுவினுடைய கையிலே கொடுக்க முணங்குகிறது. உஸ்மான் ரலியல்லாஹுவினுடைய கையிலே கொடுக்க முணங்குகிறது. சொன்னார்கள், ஹா உலாய் ஹலீஃபத்துல் அன்பியா, இவர்கள் தான் நபிமார்களுக்கு பின்னால் கலீஃபாக்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்களே. ஹலர்மௌத் என்ற நகரத்திலிருந்து அரசனோடு சேர்ந்து சில குழுக்கள், அதிலே உள்ளவர்கள் தான் அஸ்அஸ் இப்னு கைஸ் ரலியல்லாஹு தஆலா, இவர்கள் எல்லாம் பெருமானாரை பார்க்க வருகிறார்கள். ஹலர்மௌத்தினுடைய அரசர் வர்றாரு, அஸ்அஸ் இப்னு கைஸ் ரலியல்லாஹு குழுவிலே வருகிறார்கள். எல்லோரும் சூழ்ந்திருக்கிறார்கள். அந்த அரசன் ஒரு கேள்வி கேட்டார், முஹம்மதே நீங்கள் அல்லாஹ்வினுடைய நபி என்பதற்கு இந்த கல் சாட்சி சொல்லுமா என்றார். இந்த கல் சாட்சி சொல்லுமா என்றார். எந்த கல் நீங்களே கொடுங்கள் என்றார்கள். வெளியே போனாரு.
ஒரு பெரிய பாறாங்கல்ல கையில எடுக்கிற அமைப்புல உள்ள கல் எடுத்துட்டு வந்து, இந்த கல் உங்களை நபின்னு சொன்னா நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று கேட்க, அந்த கல்லை பார்த்து பெருமானார் கேட்டார்கள், நான் யார் நான் யார் என்று கேட்கிற பொழுது அந்த கல் சொன்னது அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ். உடனே அந்த ஹதரமௌத்தினுடைய அரசன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கல்லுக்கே தெரிந்த விஷயம் இந்த பாறைக்கு தெரியாமல் போனதே, கல்லுக்கே தெரிந்த விஷயம் இந்த ஹதரமௌத்தின் அரசனுக்கு தெரியாமல் போனதே. நாயகமே, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் நாயகமே, அறிவில்லாத அந்த கல்லுக்கு இருக்கிற உணர்வு கூட எனக்கு இல்லையே நாயகமே. அரசன் ஈமான் கொண்டு அஸ்ஸாஸ் இப்னு கைஸும் ஈமான் கொண்ட வரலாறுகளை பார்ப்போம். கல்லும் அறிந்ததே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி, அந்த நாயகத்தின் உம்மத்தாக இருக்கிற நாம் பெருமானாரை பற்றி எவ்வளவு அறிந்திருக்கிறோம் யோசிக்க வேண்டும். நாயகம் குறித்து எவ்வளவு அறிந்திருக்கிறோம். சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹுக்கு நிறைய கடன். சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொன்னாங்க, நாயகமே கடன் அதிகமாகி விட்டது நாயகமே, கடன் தொல்லை தாங்க முடியவில்லை நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள போய் கொஞ்சம் சின்ன தங்க துண்டு இருந்தது, திபுர் என்ற அரபியில சொல்லுவார்கள், ஒரு தங்க துண்டு, அதை கொண்டு வந்து கொடுத்து இதை வைத்து கடனை அடைத்துக்கொள். சல்மான் ஃபாரிஸி சிரிக்கிறார், நாயகமே ஏன் கடை இது மாதிரி பல மடங்கு நாயகமே, இந்த ஒரு துண்டை ஒரு ஆளுக்கு கூட என்னால அடைக்க முடியாது நாயகமே, ஒரு துண்டை ஒரு ஆளுக்கு கூட அடைக்க முடியாது நாயகம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை வைத்து நீ அடைத்துக்கொள் சல்மான். உமர் ரலியல்லாஹு தஆலா கண்ணை காட்டிட்டாங்க, சல்மான் போயிரு. பெருமானார் சொல்லிட்டாங்க, இதற்குள் 1000 சக்தி இருக்கும், சென்று விடு. சென்றார்கள், அந்த திவரை மாட்டுகிறார்கள். 40 ஊக்கியா தர்மம் செய்தார்களாம். 40 ஊக்கியா கடன் கொடுத்து விட்டு தர்மம் செய்தார்களாம். இருக்கிற கடன் எல்லாம் கொடுத்துட்டு, ஒரு ஊக்கியாங்கிறது 40 திருகம், 40 ஊக்கியா தர்மம் செய்த வரலாறு உண்டு. பெருமானார் தொட்டு கொடுத்த அத்தனையிலும் பரக்கத். நிலவு வைக்கிறார்கள் அப்பாஸ் ரலியல்லாஹு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அழைத்தார்களாம். பொதுவாக நம்ம வீட்ல நிலவு வைக்கிற வழக்கம் எல்லாம் இருக்கு. அதே மாதிரி அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலாவினுடைய வீட்டுக்கு நிலவு வைக்கிறார்கள். நம்ம வைக்கிற மாதிரிலாம் இல்ல, சும்மா ஒரு குச்சியை வச்சு வைப்பாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் வந்ததற்கு பிறகு வைக்க வேண்டும், வைக்கிற பொழுது உங்களுடைய பிள்ளைகள் அத்தனை பேர்களையும் ஒன்று சேர்த்து இருக்க வேண்டும். சரியாகவே எல்லோரையும் ஒன்று சேர்த்து வைத்துக் கொண்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லுஹா நேரத்துல வர்றாங்க. அந்த நிலையை வைக்கிறார்கள். பெருமானார் ஒரு துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், இவர் என்னுடைய சிறிய தந்தை, இவருடைய பிள்ளைகள், இவர்கள் எல்லாம் அஹ்ல பைத்துகள், என் குடும்பத்தை சார்ந்தவர்கள், இவரை நரகத்திலிருந்து காப்பாற்றுவாயாக. துஆ செய்ய செய்ய அந்த நிலக்கட்ட ஆமீன் ஆமீன் அந்த நிலக்கட்ட சொல்லிட்டு இருக்கு. பிள்ளைகள் எல்லாம் பார்க்கிறார்கள், சஹாபாக்கள் எல்லாம் பார்க்கிறார்கள். நாயகமே, இது என்ன ஆச்சரியம் நாயகமே, மனுஷன் ஆமீன் சொல்லுவான், துஆவுக்கு மரக்கட்ட ஆமீன் சொல்லுமா? பெருமானாருக்கு சொன்னதே ஜமாதாத்துகளின் ஆதிக்கமும் நாயகத்திற்கு சொந்தம். உஹது மலையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா, உமர், உஸ்மான் ரலியல்லாஹு அமர்ந்திருக்கிற பொழுது உஹது ஆடுகிறது. ஆனந்தத்தில் ஃபர்ஹா, ஆனந்தத்தில் பெருமானார் மேல உட்கார்ந்திருக்காங்கல்ல, அதனால ஆனந்தத்தில் உஹது ஆடியது. பெருமானார் சொன்னார்கள், உஹதே ஆடாதே, உன்னிடத்தில் ஒரு நபி இருக்கிறார், ஒரு சித்திக் இருக்கிறார், 2 ஷஹீதுகள் இருக்கிறார்கள். உயிரோடு இருக்கும்போதே உங்க ஷஹீதாவாங்கறத சொல்லிட்டாங்க. ஒரு நபி இருக்கிறார், ஒரு சித்திக் இருக்கிறார், 2 ஷஹீதுகள் இருக்கிறார்கள். இருப்பவர் இவர் ஷஹீதாவார் என்று சொன்னதை போன்று 2 பேர்கள் ஷஹீதாகிறார்கள், ஒருவர் சித்திக்காக இருக்கிறார். நடந்ததா இல்லையா? இந்த ஆதிக்கம் பெருமானாருக்கு மட்டும் சொந்தமானது, உலகத்தில் யாருக்கும் அல்லாஹ் கொடுக்கவில்லை. இப்ப ஜமாதாத்தின் ஆதிக்கம் பெருமானாருக்கு சொந்தம். ஹைவானாத், மிருகங்களின் ஆதிக்கமும் நாயகத்திற்கு சொந்தம். மிருகங்களும் பெருமானாருக்கு வெளிப்படும். எத்தனை சான்றுகள் ஹதீஸிலே! அல்லாஹு அக்பர். ஜுஐலுல் அஷ்ஜஇ ரலியல்லாஹு தஆலா, ஜுஐலுல் அஷ்ஜஇ ஹைபர்ல இருந்து வரும்போது அப்படியே ஓட்ட குதிரையில வர்றாங்க. மெதுவா வருது அந்த குதிரை. என்னதான் போட்டு கிண்டுனாலும் அந்த குதிரை, சில குதிரை இருக்கு நொண்டி குதிரை மாதிரி, போட்டு அந்த சாட்டையை வச்சு அடி அடின்னு அடிப்பான். சாட்டைக்கு பின்னாடி வச்சு குத்துன்னு குத்துவான். அது என்ன செய்யும்? இதே மாதிரி ஜுஐலுல் அஷ்ஜஇ மெதுவா வர்றாங்க. பெருமானார் பார்த்து விட்டார்கள். என்ன ஜுஐல்? நாயகமே, நானே ரொம்ப மோசமான ஆளு, எனக்கு மேல மோசம் இந்த குதிரை இருக்கே நாயகமே, ஒண்ணும் நகர மாட்டேன் நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குதிரையின் முதுகை தடவினார்கள். அந்த குதிரை பெருமானாரின் கரம்படும் என்று எத்தனை நாள் காத்திருந்ததோ தெரியவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரத்தை வைத்து முதுகிலே தடவி
செல் செல் என்றார்கள். ஃபத்ஹப் என்றார்கள். அந்த குதிரை பறக்கிறது. ஜுஹைருல் அஸ்ஜஇ சொல்கிறார்கள், எல்லா குதிரைகளையும் முந்திக் கொண்டு செல்கிறது. சஹாபாக்களே பேசினார்களாம், நொண்டி குதிரையா இருந்தது, எப்பறா இவ்வளவு ஆற்றல் படைத்தது, இவ்வளவு வேகமாக செல்கிறது என்று எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். ரொம்ப நாள் ஜுஹைருல் அஸ்ஜஇ ரலியல்லாஹு அந்த குதிரையை வைத்திருந்து கடைசியிலே 12,000 திருகத்திற்கு அந்த குதிரையை விட்டதாக வரலாறுகள் உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் கைப்பற்றால் மிருகங்களிலும் பறக்கத். முஹம்மது இப்னு கஅபில் குரவி பாலைவனத்திலே செல்லுகிற பொழுது கருப்பு நாய் ஒன்று பாதை மறைக்கிறது. நம்ம மாதிரி நாய்கள் எல்லாம் இல்ல, அரபுல நாயே இருக்காது. பாலைவனத்தில் இருந்தாலும் அது சாதாரண நாயா இருக்காது, ஓ நாயா போயிடும். வேட்டையாடுகிற வழக்கம் கொண்ட நாய்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தோழர் செல்கிறார், பாதை மறைக்கிறது. அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு, அன மின் அஸ்ஹாபின் நபி, நான் நபியினுடைய தோழன் வந்திருக்கிறேன், நபியினுடைய தோழர் வந்திருக்கிறேன், நபியினுடைய முகிப் வந்திருக்கிறேன், நீ வேண்டுமானால் நீ சாப்பிட்டுக்கொள். அந்த நாய் வழிவிட்டு தானாக சென்றது. நபியின் பெயருக்குள்ள ஆற்றல். 300 பேர்கள் பயணம் செய்கிறார்கள். சுபுலுல் ஹுதா ரஷாதிலே பதிவான வரலாறு. எல்லாரும் கடுமையான பசி, 300 பேர் பயணம் செய்கிறார்கள். நாயகத்திடத்தில் போய் சொல்றாங்க, நாயகமே கடுமையான பசியாக இருக்கிற நாயகமே, சாப்பிடுவதற்கு எந்த பொருளும் இல்லை நாயகமே, என்ன செய்வது நாயகமே என்று எல்லோரும் பேசுகிறார்கள். இந்த நேரத்திலே காட்டுக்குள் இருந்து ஒரு ஆடு வந்தது. பெரும் கொம்புகளை கொண்ட ஆடு ஒன்று வந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு முன்னால் நின்றது. பெருமானார் அதிலிருந்து பாலை கறக்கிறார்கள். 300 பேர்களும் குடித்தார்களாம். அந்த ஆடு எவ்வளவு பால் குடிச்சிருக்கணும், ஆடு எப்படி இருக்கணும்? 300 பேர்கள் குடித்தார்கள். அதுல ஸைத் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலாவுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. ஸைத் இப்னு ஹாரிஸ் அந்த ஆட்டை போய் கட்டி வச்சிட்டாங்க. இந்த ஆடு இருந்துச்சுன்னு சொன்னா நாம போற வரைக்கும் பாலை கறந்து குடிச்சிடலாம், வித்தியாசமான ஆடா இருக்கேன் கட்டி வச்சாச்சு. இரவு உறங்கி விட்டு அடுத்த நாள் காலையிலே பார்த்தால் கட்டு மட்டும் இருக்கிறது, ஆட்டை காணவில்லை. பெருமானாரிடத்திலே சென்று கேட்டார்களாம், நாயகமே இந்த ஆடை எப்படி வச்சு ஊருக்கு போற வரைக்கும் பாலை கறந்துடலாம்னு பார்த்தா ஆட்டை காணலையே, எங்கே போனது? தஹப பிஹல்லதி ஜாஅ பிஹா, இதை யார் கொண்டு வந்தாரோ அவரை கொண்டு சென்றார் என்றார்களாம். இந்த ஆட்டை யார் நமக்கு கொண்டு வந்தாரோ அவரே கொண்டு சென்று விட்டார். பசியை பார்த்து ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்த ஆடு அவரே கொண்டு சென்று விட்டார். நீ என்ன கட்டினாலும், என்ன தூணிலே போட்டு, என்ன கூண்டிலே போட்டு அடைத்தாலும் அந்த ஆட்டை உன்னால் பெற முடியாது என்றார்கள் கோமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மிருகங்களின் ஆதிக்கம், பறவைகள், எத்தனை வரலாறுகள். பயணத்திலே செல்லுகிற பொழுது 2 குஞ்சுகளின் சத்தம் கேட்கிறது. சஹாபாக்கள் சும்மா இருப்பாங்களா? குஞ்சை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. இது பெருமானாருக்கே தெரியாது. பறவையின் குஞ்சை எடுத்துக் கொண்டு வருகிறார்கள். பொதுவாகவே இந்த விளையாட்டுத்தனம் எல்லாம் இருக்குமா இல்லையா? அதுவும் பயணத்தில் போகும்போது எடுத்துக்கொண்டு வருகிற பொழுது தாய் பறவை பெருமானாருக்கு முன்னால் வந்து பூமியிலே புரண்டு எழுகிறது. பெருமானாருக்கு முன்னால் வந்து பூமியிலே புரண்டு எழுகிறது. பறவையின் உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை கூட உணரும் ஆற்றல் படைத்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் திரும்பி சொன்னார்கள், அதன் குஞ்சுகளை நீங்கள் பிடித்து வந்திருக்கிறீர்கள், அது சொல்லாமல் சொல்கிறது, கொடுத்து விடுங்கள் என்றார்கள். 2 பேரும் கொண்டு வந்து தயக்கத்தோடு முன்னால் வைக்க 2 குஞ்சுகளையும் தூக்கிக் கொண்டு சென்று மரத்திலே வைக்கிறவரை, தன்னுடைய இருப்பிடத்திலே வைக்கிறவரை பெருமானார் அந்த பறவைக்கும் குஞ்சுக்கும் தானே பாதுகாப்பு கொடுத்தார்கள். வரலாறு சொல்கிறது. அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா ஒரு அன்சாரி சஹாபி அன்சாரியின் தோட்டத்துக்கு செல்கிற பொழுது வந்த ஆடு, உள்ளே இருந்து வந்த ஆடு பெருமானாருக்கு சஜிதா செய்கிறது. நபி என்று ஆடு அறிந்திருந்தது. அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு முன்னால் வந்து சஜிதாவிலே விழுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ எழுந்து செல் என்ற ஆட்டிடத்திலே சொல்ல அந்த ஆடு எழுந்து சென்ற வரலாறுகள் உண்டு. அன்புக்குரியவர்களே, இஸ்லாம் ஆவதற்கு முன்பதாகவே அபூ சுஃபியான், சஃப்வான் இப்னு உமையா 2 பேரும் பார்க்கிறார்கள். அபூ சுஃபியானே அறிவிக்கிறார் இந்த ஹதீஸை. காபாவின் வளாகம் ஒரு ஓநாய் மானை துரத்திக் கொண்டு ஓடுகிறது. ஓநாய் மானை துரத்துகிறது. அந்த மான் காபாவின் வளாகத்திலே நுழைந்து விட்டது. காபாவுக்குள்ளே நுழைந்த பொருளை, ஹரமுக்குள்ளே நுழைந்த பொருளை வேட்டையாடக்கூடாது என்பது மனிதருக்கு மட்டும் உள்ள சட்டம் அல்ல, மிருகங்களுக்கும் உள்ள சட்டம்.
அங்கு பறவை இன்னொரு பறவையை வேட்டையாடாது, ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்தை வேட்டையாடாது, ஒரு பூனை இலையை வேட்டையாடாது. இது ஹராமின் சட்டம். உள்ளே நுழைந்து விட்டால் மனிதர்களுக்கு மட்டுமல்ல ஆர்டர் போடவில்லை, உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் இந்த சட்டம். அந்த ஓநாய் மான் உள்ளே சென்றவுடன் திரும்பி ஓடுகிறது. அபூ சுஃபியானும் சஃப்வானும் சும்மா விடாம அந்த ஓநாயை துரத்துறாங்க. இந்த ஓநாய் திரும்பி சொன்னதாம், நீங்கள் 2 பேரும் முஹம்மதை போய் தேடுங்கள். முஹம்மத் யதுஊக்கும் இலல் ஜன்னah, உங்களை சொர்க்கத்திற்கு அழைக்கிறார். வததுஊனஹு இலன்னார், அவரை நீங்க நரகத்துக்கு கூட்டி போயிருவீங்க போல தெரியுதே, முதலில் போய் முஹம்மதை பாருங்கள் என்று ஓநாய் பேசியது அபூ சுஃபியானே அறிவிக்கிறார். அன்பிற்குரியவர்களே, அப்ப அவங்க என்ன சொல்லிட்டான்? அபூ சுஃபியான் எல்லாம் இஸ்லாத்துக்கு வரதுக்கு முன்னாடி முஹம்மது ஓநாய்க்குள்ள கூட சூனியம் வச்சுட்டாருன்றான். ஓநாய்க்குள்ளே போய் சூனியம் வைத்தவர் என்றார். எண்ணி பார்க்கிறோம். பெருமானாருக்கு மிருகத்தின் ஆதிக்கம். சஃபீனா காட்டுக்குள்ளே சென்று கொண்டிருக்கிறார்கள். பாதை மாறி போகிறார்கள். ஒரு சிங்கம் ஒன்று குறுக்கிடுகிறது. சஃபீனா ரலியல்லாஹு தஆலா சிங்கத்தை பார்த்து சொன்னார்கள், நான் முஹம்மதின் தோழர், வழி தெரியாமல் வந்திருக்கிறேன். அந்த சிங்கம் வழிகாட்டியதாக வரலாறு உண்டு. அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். இதில் எத்தனையோ ஒட்டகைகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே முறையிட்ட வரலாறுகள் உண்டு. எத்தனையோ ஒட்டகைகள் மான் முறையிட்ட வரலாறு உண்டு. ஆக மிருகங்களின் ஆதிக்கம் பெருமானாருக்கு சொந்தம். இன்கிலாபுல் மாஹியாத், ஒரு பொருளை மாற்றி காட்டுகிற தன்மையும் பெருமானாருக்கு சொந்தம். தன்னுடைய அற்புதத்தால் மாற்றி காட்டுவார்கள். 2 சஹாபி தூரத்துக்கு பெருமானார் அனுப்பி வைக்கிறார்கள். தூரத்திற்கு அனுப்பிய நாயகம் அந்த 2 சஹாபியும் சொல்றாங்க, நாயகமே இவ்வளவு தூரம் அனுப்புறீங்க, போற வழியில சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே இல்ல நாயகமே, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்க. தண்ணி எடுத்து கையில வச்சுக்கிட்டாங்க. இந்த இடம் வருகிற வரை திறந்து பார்க்க வேண்டாம், அந்த இடத்திலே போய் நீங்கள் சாப்பிடுங்கள். 2 பேரும் போனார்கள். அந்த இடத்திலே அந்த தண்ணீரை திறந்து பார்க்கிறார்கள். அது பாலாக மாறி போய் இருக்கிறது. அவர்களின் பசியை தீர்த்து விட்டது. புகாரியிலே பதிவான ஹதீஸ் இது. இன்கிலாபுல் மாஹியத், ஒரு பொருளை மாற்றும் அதிகாரம் உண்டு. பத்ர் போர்க்களத்திலே உக்காஷா ரலியல்லாஹுவினுடைய வாள் உடைந்து போனது, வாள் பிடி உடைந்து போனது. உடனே மரக்கட்டையை எடுத்து வாள் பிடியிலே வைத்து பெருமானார் சேர்த்தார்கள். அந்த மரக்கட்டை இரும்பாக மாறி வாள் பிடியாக ஆனது. மரக்கட்டையை இரும்பாக மாட்டுகிற ஆற்றல் பெருமானாருக்கு சொந்தம். அப்துல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா உஹது போர்க்களத்திலே தன் வாளை துளைத்து விடுகிறார்கள். நாயகமே, வாள் இல்லாமல் எப்படி போருக்கு செல்வது? பக்கத்தில் இருக்கிற ஒரு குச்சியை எடுத்து வைத்துக் கொள் என்றார்கள். பெருமானாரின் கையில் இருக்கிற வரை குச்சியாக இருந்தது. அப்துல்லாஹ் இப்னு ஜஹ்ஷின் கைக்கு மாறுகிற பொழுது வாளாக மாறி போனது. இந்த ஆற்றல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் சொந்தமான ஆற்றல். அன்புக்குரியவர்களே, யஹ்யாஉல் மௌத்தா, இறந்தவர்களை ஹயாத்தாக்குகிற ஆற்றலை கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கியிருந்தார். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா வீட்டில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு விருந்து கொடுக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜாபிர், அந்த ஆட்டினுடைய எலும்பை மட்டும் நீ உடைச்சிடாத, எலும்பை உடைக்காத, ஆட்டை அறுத்து கறி தனியாக எலும்பு தனியாக்கிக்கோ. சரி, பெருமானார் சொல்லிவிட்டார்கள், எலும்பு தனியா இருக்கு, கறி தனியாக இருக்கிறது. எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த எலும்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தட்டினார்களா, கும்பி இதினில்லாஹ், அல்லாஹ்வினுடைய அனுமதியோடு எழுந்திரு என்றார்கள். அது ஆடாக எழுந்து நிற்கிறது. வீட்டில் வளர்கிற ஆடாக நிற்கிறது. இருந்த ஆடு ஒண்ணுதான். ஜாபிர் ரலியல்லாஹு மனைவிட்ட காட்டினாங்களா. மனைவி பார்த்துவிட்டு, இன்னஹு அஷ்ஹது அன்னஹு ரசூலுல்லாஹ், நான் சாட்சி சொல்கிறேன், ரசூலை தவிர வேற யாரும் இதை செய்ய முடியாது. ரசூலை தவிர இறந்து போன ஆட்டை, அடுத்த ஆட்டை ஹயாத்தாக்கியவர் உலகத்தில் யார் இருக்கிறார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொல்கிறார்கள், கண்ணில முழியே இல்லாத ஹுபைப் இப்னு ஃபுதைக் ரலியல்லாஹு தஆலா, கண்ணில கருமுழியே கிடையாது. அவர் நாயகத்திட்ட வர்றார். அவருக்கு ஒரு ஆசை பாருங்க, கண்ணில கருமுழியே இல்ல. நாயகமே, எதுக்கோ துஆ செய்றீங்க, நீங்க கையேந்தினா அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான், எனக்கு பார்க்கணும்ங்கற ஆசை இருக்காதா நாயகமே? உலகத்தை பார்க்க வேண்டும் நாயகமே, உலகத்தை பார்க்கும் ஆசை எனக்கு இருக்கிறது நாயகமே, நீங்கள் ஏதாவது துஆ செய்யுங்கள் நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுபைப் இப்னு ஃபுதைக் ரலியல்லாஹு தஆலாவுக்கு துஆ செய்தார்கள். கண்ணிலே தன்னுடைய உமிழ்நீரை எடுத்து தடவினார்கள். 85 வயசுல ஊசி கோப்பாங்க. 85 வயசுல ஊசி கோப்பாங்க. இந்த ஆற்றலை கொடுக்கிற அதிகாரம் பெருமானாருக்கு உண்டு. பேசாதவில்லை. தபூக் போர்க்களத்திலிருந்து பெருமானார் வருகிற பொழுது ஒரு புள்ள பிறந்ததுல இருந்தே பேசல. அந்த அம்மா தூக்கிட்டு வராங்க, என் புள்ள பேசவே இல்லைன்னு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த புள்ளைய பார்த்து கேட்டாங்க, மன்னனே நான் யார்மான்னு கேட்டாங்க. அந்த முஹம்மதுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால அந்த புள்ள பேச ஆரம்பிச்சு. அந்த பிள்ளை பேசிய முதல் பேச்சாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாடினான். முஹம்மதுன் ரசூல் என்பதிலிருந்து அந்த பிள்ளை பேச வேண்டும் என்று அல்லாஹ் நாடினான். அது பேசியது வரலாறு உண்டு.
பார்க்கிறோம். பெருமானாருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற ஆற்றல் அலாதியான ஆற்றல். உமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு இலாஅத்துல் அஸா. நம்ம எல்லாம் இருட்டுல போனாக்கா டார்ச் அடிச்சிட்டு போவோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த ஆற்றல். கதாதத் இப்னு நுஅமான் ரலியல்லாஹு தஆலா பெருமானார் இடத்தில் வருகிறார்கள். இஷா தொழுகை பேசிட்டு ரொம்ப நேரம் பேசினாங்க. கடுமையான அமாவாசை இருட்டு. எதிரிகள் இருக்கிற இடத்தை தாண்டி தன் இடத்திற்கு செல்ல வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குச்சி எடுத்து கையில கொடுத்து இத கொண்டு போ, உனக்கு முன்னால் 10 பேர்களுக்கு வழிகாட்டும், உனக்கு பின்னால் 10 பேர்களுக்கு வழிகாட்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள். பெருமானாரின் வீட்டை விட்டு தாண்டாரே, அதனுடைய பிரகாசம் சொல்லி முடிக்க முடியவில்லை என்கிறார்கள். கதாதத் இப்னு நுஅமான் ரலியல்லாஹு தஆலா என்றார். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். பெருமானாரிடத்திலே அப்பாஸ் இப்னு பிஸ்ர் ரலியல்லாஹு தஆலா, உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு தஆலா இரண்டு பேர்களும் பேசிவிட்டு செல்கிறார்கள். வீட்டுக்கு செல்கிற பொழுது கடுமையான இருட்டு. ஒவ்வொருத்தரும் கைத்தடி வச்சிருக்காங்க. ரெண்டு பேரும் வயசானவங்க கைத்தடி வைத்திருக்கிறார்கள். செல்லுகிற பொழுது பார்த்தா ரெண்டு பேர்த்த ஒருத்தருடைய கைத்தடியிலிருந்து பிரகாசம் வருகிறது. அந்த பிரகாசத்தை வச்சு ரெண்டு பேரும் போனாங்க. ஒருத்தர் வீடு வந்த உடனே அடுத்தவரின் கைத்தடி பிரகாசத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறது. வீட்டுக்கு செல்கிறார்கள். மறுநாள் பெருமானாரிடத்தில் வந்து சொல்லுகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் செல்லுகிற பொழுது அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தான் என்றார்களே. அன்புக்குரியவர்களே, இப்படி ஆயிரக்கணக்கான ஆற்றல்களுக்கு சொந்தக்காரராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். இத்தனை ஆற்றல்களையும் தாண்டிய ஒரு பேராற்றலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அல்லாஹ் வழங்கினார். நடமாடும் அற்புதமாக அல்லாஹ் அல் குர்ஆனை கொடுத்தான். அல் குர்ஆன் தான் இந்த இத்தனை அற்புதங்கள். இதெல்லாம் இருந்து மறைந்த அற்புதங்கள். நடமாடிக் கொண்டிருக்கிற, கியாமத் நாள் வரை நடமாடுகிற, கியாமத் நாள் வரை சமுதாயத்தை மாற்றி காட்டுகிற, சமுதாயத்திலே புரட்சியை ஏற்படுத்துகிற, உலகத்தில் இருக்கிற அத்தனை கோடி பேர்களும் தேடுகிற, சேர வேண்டிய, தேடி தோற்று போக வேண்டிய, தோற்று போய் கொண்டிருக்கிற ஒரு அற்புதம் இருக்கிறது என்றால் அல் குர்ஆன். இந்த அல் குர்ஆன் என்ற அற்புதமும் நபிகள் கோமானுக்கு கொடுக்கப்பட்டது. எனவே அன்புக்குரியவர்களே, நடந்த அற்புதங்கள் முடிந்து போனது. நடமாடும் அற்புதத்தை இனி வாழ்நாளில் எடுத்து நடக்க அல்லாஹ் பேராற்றல் தருவானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم اعتقنا من النار وادخلنا الجنة مع الأبرار. اللهم اعتقنا من النار وادخلنا الجنة مع الأبرار. اللهم اعتقنا من النار وادخلنا الجنة مع الأبرار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحابه أجمعين. والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم.